வாங்க மேடம், சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துட்டீங்க. வாங்க அப்படி போய் பேசலாம். வரங்க அவ்வளவு குளுக்காதீங்க. ஹலோ கைஸ், காலேஜில் எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கனால சேவ் பண்ண சொல்லிட்டாங்க. இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுனா நடந்துச்சு தசா வச்சிருவேன். ஐயோ இல்லை மாமா, நான் என்ன சொல்ல வந்தேன்னு சரியாக சொல்ல முடியாது போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் உங்கள் ஹாபிஸ் என்ன அப்படின்னு கேட்டால், நான் சைக்கிளிங் பண்ணுவேன், ஸ்விம்மிங் பண்ணுவேன், டிராயிங் பண்ணுவேன், சிங்கிங் பண்ணுவேன், டான்ஸிங் பண்ணுவேன், நிறையா சொல்லிட்டே போவாங்க. ஆனால் இப்போ உங்ககிட்ட வந்து உங்கள் ஹாபிஸ் என்ன அப்படின்னு கேட்டால், ஹாபிஸ் எல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, ரீல்ஸ் பார்ப்பேன், ஷார்ட்ஸ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரீல்ஸ் பார்க்கறது என்ன ப்ரோ தப்பு, சும்மா ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக தானே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் பார்க்கலாம் நம்ம உள்ளே போவோம். ஆனால் அது ஒரு 2 hours 3 hours எடுத்துகிட்டு போய் நீங்கள் லைட்டில் தான் நீங்கள் தூங்குவீங்க. ஸோ அதை எப்படி கம்மி பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்ட சேர்த்து போட்டு என்ன ஹாபியை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். மாலக்கா ஐ லவ் யூ. இல்லைன்னா யாராவது உங்களை வெரி குட் நல்லா பண்ற தம்பி அப்படின்னு சொல்லி பாராட்டி இருப்பாங்க. வெரி குட் கலக்கப்பா கலக்க. நான் டைம் எல்லாம் அவ்வளோவா வேஸ்ட் பண்றதே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு லீவ்ல நம்ம நிறைய பிளான் பண்ணி வச்சிருப்போம். அந்த யூனிட் படிக்கலாம், இந்த யூனிட் படிக்கலாம், அப்படி இப்படி நிறைய பிளான் இருக்கும். ஆனா நம்ம உண்மையிலே என்ன பண்ணுவோம்னு நமக்கு தான் தெரியும். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். இப்போவும் சில பேர் எனக்கு சும்மா இருக்கிறது தான் ப்ரோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் இதை நான் எதுக்கு ப்ரோ பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நம்ம ஃபோன் யூசேஜை கம்மி பண்ண தான் இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம எனக்கே பெருசாக எந்த ஹாபியும் இருந்ததில்லை. வருவேன், ரீல்ஸ் பார்ப்பேன், அப்படிதான் இருப்பேன். ஆனால் இப்போ நானே ட்ரை பண்ணி இந்த மாதிரி வீடியோலாம் போடுறேன்ல, ஏன்னா ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் தான் ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஸோ எல்லாரும் கஷ்டம் இருக்கதான் செய்யும். அனைவருக்கு 1000 பிரச்சனை இருக்காது. எனக்கு வயசு ஏறிட்டு போகுது, குடும்ப சூழ்நிலை பாரம் அதிகமாயிட்டு இருக்கு. நான் அதான் பார்க்க முடியும், நான் இப்படி போட்டு பண்ண முடியாது. நீங்க அதை தான் பண்ணணும், இதை தான் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பீஸ்ஃபுல்லா பண்ணுங்க. இன்னொரு தடவை சொல்றேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். பட் நீங்க என்ன பண்ணாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி பண்ணுங்க. ஏன்னா உங்க ஹாபிஸும் கரியரும் பர்டிகுலர் பாயிண்ட்ல மீட் பண்ற ஸ்டேஜ் வரும். Oh my god. ஸோ உங்க ஃப்ரீ டைம்ல தேவையில்லாததெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாம யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்புட்டுட்ட. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, காலையில ஒரு 5 o'clock எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை நானே பண்றதுக்கு கொஞ்சம் கத்துட்டு இருக்கேன். அப்புறம் காலேஜ் போயிட்டு வந்துட்டு காலேஜில் கொடுத்த ஒர்க்கெல்லாம் ஈவினிங் முடிப்பேன். அதை முடிச்சுட்டு டைம் இருந்தா இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுவேன். நெக்ஸ்ட் ஒரு 9:30க்கு தூங்க போவேன். ஒரு 20 to 30 மினிட்ஸ் அடுத்த லைஃப்ல என்னதான் பண்ண போறோம் அப்படிங்கிற ஃபியூச்சர் தாட்ஸ் எல்லாம் மைண்ட்ல அப்படியே ஓடும். Subscribe Panita Por. இததான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவன் வருவாங்க. அந்த இனாம்